சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அறுவை சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்துவர் அறையில் புத்தாண்டு இரவில் மது பாட்டில்களும் நொறுக்கு தீனிகளும் கிடந்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே உள்ள செம்பனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த 31ஆம் தேதி புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவு கல்லல் குருந்தம்பட்டை சேர்ந்த ஒருவர் சாலையில கீழே விழுந்ததுல அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் இந்த செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அவரை அழைத்து வந்திருக்கிறாங்க. அப்பொழுது அங்கு உள்ளே சென்று பார்த்த பொழுது மருத்துவர்கள் யாரும் இல்லாமல் மருத்துவர் அறையில் வெளிநாட்டு மதுபானம் மற்றும் இறைச்சிகள், நொறுக்கு தீனிகள் ஆகிய இருந்ததை பார்த்தவுடன் அவர் அதை வீடியோ எடுத்துக்கொண்டு மருத்துவர் இல்லாத காரணத்தில் அந்த அடிபட்ட நபரை கல்லலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். இது குறித்து இன்று கேட்ட பொழுது சசிகுமார் என்ற மருத்துவர் அப்பொழுது அவர் சிகிச்சை அளித்து வந்ததாகவும் அவர் தான் பணியில் இருந்ததாகவும், ஆனால் தனக்கு குடிப்பழக்கம் இல்லை என்று அவர் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் வெளிநபர்கள் யாராவது மருத்துவமனைக்குள் மது அருந்தி இருக்கலாம் என்று அலட்சியமாகவும் சசிகுமார் தெரிவித்தார். இப்பொழுது சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மீனாட்சி இது குறித்து விசாரணைக்கு இப்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.